ஹாய் எவ்ரிவா, நான் அக்ஷரா. இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு டே இன் மை லைஃப் vlog. என்னோடய டெய்லி பிளானர் தான் இப்போ ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஒர்க் இருக்குது. இன்றைக்கி எனக்கு நான் படிக்கவும் செய்யணும், நோட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ளஸ் எனக்கு ஷூட்ஸும் இருக்குது. இன்றைக்கி ரொம்பவே ப்ரொடக்டிவாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் எல்லா டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ண முடியும். என்னோடய டாஸ்க் நான் எப்படி அலைன் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது இந்த மாதிரி கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகும். டேக்கு நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்கின் கேர் அப்படிலாம் பண்ணிவிட்டு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எது ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கோ அதெல்லாம் நான் மார்னிங் டைம்லேயே பண்ணிவிடுவேன். நான் என்ன கோர்ஸ் படிச்சிருந்தாலும் இல்லை என்ன ஒரு ஸ்டடீஸ் ரிலேட்டடாக பார்த்தாலும் அதை நான் நோட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். தட் மறுபடியும் அந்த வீடியோ போய் பார்க்கணுன்னு எனக்கு அவசியம் இருக்காது. ஏன்னா என் நோட்ஸில் எல்லாமே இருக்கும். சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக எது ரொம்ப முக்கியமாக இருக்கோ அது மட்டும் தான் என் நோட்ஸில் இருக்கும். அண்ட் நோட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பேஸ்ட் பண்ணிடுறேன். நான் ஸ்டூடெண்ட் கிடையாது, நான் ஒரு கோர்ஸ் என்ரோல் பண்ணியிருக்கேன். அதுக்காக நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு எக்ஸாம் அசஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு நான் கோர்ஸ் பே பண்ணி வாங்கியிருக்கேன். அது படிச்சுட்டு அதோட ஃபுல் நாலேஜை கிளாஸப் பண்ணுறதுக்காக நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் கிடையாது. யார் நீங்கள் பார்க்குறீங்களோ, நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா ஏதான ஒரு கோர்ஸில் என்ரோல் பண்ணுவேன். ஜஸ்ட் என்னோடய லேர்னிங் கெப்பாசிட்டியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. என் ஃபீல்டில் ரிலேட்டடாக இருக்கிற கோர்ஸ் இல்லைனா ஜென்ரலாக எனக்கு எதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா கோர்ஸ் என்ரோல் பண்ணி நான் இது மாதிரி தான் நோட்ஸ் எடுப்பேன். நான் ஒரு மார்னிங் பர்சன். அதனால் எனக்கு எதான ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இல்லை கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்க ஒர்க்கில் நான் அந்த மார்னிங்கே பண்ணிவிடுவேன். இப்போ நான் என் நோட்ஸ் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நான் ஒரு யூடியூப் வீடியோ தான் ஷூட் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸும் நான் டேபிள் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு மேக்கப் டுட்டோரியல். நியூ இயர் கிறிஸ்மஸ்லாம் வருது. அதுக்காக நம்ம ஒரு கிளாம் மேக்கப் லுக் பண்ண போகிறோம். இது என்னோடய மெயின் சேனலில் அப்லோட் ஆகும். என்னோடய மெயின் ஒரு பியூட்டி சேனல். ஸ்கின் கேர், மேக்கப் டுட்டோரியல்ஸ், அதுக்கப்புறம் கெட் ரெடி வித் மீ வீடியோஸ், ஹால் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். DIY ஸ்கின் கேர் வீடியோவும் இருக்கும். இப்போ மேக்கப் வீடியோஸ்க்கு என்னென்னலாம் தேவையோ அது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு ஸ்கின் கேரும் தேவைப்படும். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஸ்கின் கேர் ரொட்டீன் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்காக ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராடக்ட் எடுத்து வச்சுப்பேன். அப்போ ஈஸியாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், எனக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் இந்த லுக் தான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். இதோட பேஸ் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஒரு சிம்பிள் கிளாம் மேக்கப் லுக். இந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கு, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஷூட் முடிச்சதுக்கப்புறம் நான் என்னோடய ப்ரஷஸ்லாம் க்ளீன் பண்ணுறேன். தட் நம்ம நெக்ஸ்ட் டைம் மேக்கப் போடும்போது க்ளீனான ப்ரஷஸில் நம்ம மேக்கப் போடுவோம். இது கொஞ்சம் பெரிய வேலை, அதனால் நான் ஆஃப் கேமராலே பண்ணிட்டேன். இது முடிச்சதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் ரைஸ், காலிஃப்ளவரில் சைட் டிஷ், அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு காய வச்சு எடுத்த துணியெல்லாம் ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் கரெக்டாக ஃபோல்டு பண்ணி வைப்பாங்க. எனக்கு அது மாதிரிலாம் வராது. சாதாரணமாக தான் ஃபோல்டு பண்ணி வைப்பேன். கரெக்டாக எந்த மாதிரி ஃபோல்டு பண்ணால் அந்த வார்ட்ரோப்பில் ஃபிட் ஆகுமோ அந்த மாதிரி தான் ஃபோல்டு பண்ணுவேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஆர்கனைசிங் வீடியோலாம் இருக்கும்ல, மாதிரி ஃபோல்டு பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் க்ளீனிங் வீடியோஸ்லாம் பார்க்குறது பிடிக்கும். ஆனால் நான் செய்ய தான் வராது. ஓரளவுக்கு சும்மா பண்ணுவேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு 3 o'clock எனக்கு இன்னொரு ஷூட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்காக தான் ரெடி ஆகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்னோடய சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா நம்ம லைட் கிட்ட இருக்க போகிறோம். அதனால் மறுபடியும் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவும் மெயின் சேனலுக்காக தான் ஷூட் பண்ணுறேன். ஒரு ஹால் வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். மிந்த்ரா ஹால். அது ஒரு வெஸ்டர்ன் வேர் ஹால். பார்ட்டி கவுன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் லாங் கவுன்ஸ், மேக்ஸி அது மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஹால்.
அண்ட் மேக்கப்புக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன். ஏன்னா நம்ம மேக்கப் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் இன்றைக்கி. ஏன்னா நான் காமிக்கிற கவுன்ஸும் நான் வந்து வேர் பண்ணி தனியாக ஷூட் பண்ணணும். ஸோ அதுக்காக மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு ஐஷேடோ அப்ளை பண்ணி ஐலைனர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து என்னோடய ஸ்டாண்டர்ட் எவ்ரிடே மேக்கப். ஏன்னா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மாட்டேன். மை ஷூட் அப்போ தான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன். இல்லைனா வெறும் டிண்டட் மாய்ஸ்சரைசர், பிபி க்ரீம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஐ மேக்கப்லேயே ரொம்ப பிடிச்சது வந்து காஜல் அப்ளை பண்ணுறது தான். ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நான் எவ்ரி சிங்கிள் டே காஜல் அப்ளை பண்ணுவேன். ஆனால் அது ரிமூவ் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க். அதனால் நான் வந்து ஐலைனருக்கு மாறிட்டேன். ஸோ ஐலைனர் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறேன். லிப்ஸ்டிக் பொறுத்த வரைக்கும் நான் புல்லட் லிப்ஸ்டிக்கும் வேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காக நான் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக்கும் வந்து வேர் பண்ணுவேன். அண்ட் இதோட மேக்கப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோடய ஆக்சசரிஸ்லாம் நான் வந்து வேர் பண்ணுவேன். அண்ட் பை த வே இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். இது முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு ட்ரெஸ்ஸும் வந்து வேர் பண்ணி காமிப்பேன்ல. ஸோ அதுக்காக வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஷூட் முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய நைட் சூட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ரொம்ப கம்ஃபியான ஒரு வின்டர் நைட் சூட் இது. ஸோ இதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு ஒரு வேலையும் கிடையாது. ஸோ நான் வந்து ஏதான ஒரு சீரீஸ் இல்லைனா வந்து மூவி பார்ப்பேன். 80% நான் வந்து ட்ராமா தான் பார்ப்பேன். மீதி 20% தான் இருந்தாலும் ஒரு படம் பார்ப்பேன், இல்லை வேறு எதாவது சீரீஸ் பார்ப்பேன். இந்த ஃபோன் ரிங்ஸ் தான் இப்போ நான் கரண்ட்டாக பார்த்துட்ருக்கேன். எல்லா எபிசோட் பார்த்து முடிச்சிட்டேன். ஸோ அதனால் நான் வந்து ஒரு மூவி பார்க்க போகிறேன். இது ஹாலிடே சீசன்னால் இதான ஒரு கிறிஸ்மஸ் மூவி பார்ப்பேன். எனக்கு எப்போவுமே வந்து ரொம்ப ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ரோம் இல்லைனா வந்து காமெடி மூவிஸ் தான் பார்ப்பேன். நான் வந்து ரொம்ப எமோஷ்னல் பர்சன். ஸோ ஏதான வந்து எமோஷ்னல் ஆகிடுச்சுன்னா நானும் சேர்ந்தாலுவேன். ஸோ அதனால் நான் எமோஷ்னல் மூவிஸ் எதுவுமே பார்க்கவே மாட்டேன். ஸோ அதனால் இது மாதிரி கிறிஸ்மஸ் மூவி, குழந்தைங்க கதை, இல்லைனா த்ரில்லர் மூவிஸ் கூட நான் பார்ப்பேன். சஸ்பென்ஸ் அது மாதிரிலாம் கூட பார்ப்பேன். ஆனால் எனக்கு எமோஷ்னலாக இருக்கிறத மட்டும் நான் பார்க்கவே மாட்டேன். என்ன அவ்வளோதான். இதுதான் என்னோடய ஃபுல் டே vlog. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. அண்ட் இந்த லைஃப் ஸ்டைல் சேனலில் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, உங்களுக்கு இது மாதிரி கண்டென்ட் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் நான் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தான் சக்ஸஸ் பை பை. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பை.